நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது வீக்லி அனலைசிங். வர இருக்கிற வாரம் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்கும், நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான மொமெண்டம்லாம் எப்படி இருக்கும், சென்ற வாரம் வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா மார்க்கெட் பாருங்கள், ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக எப்போதுமே வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபிப்னாசி லெவலை நான் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு புதுசாக போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் புரியும். இந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஹை வந்தப்போ ஒரு வீக்லி கேண்டில் பாருங்கள், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். அதே போல் ஒரு ஆல் டைம் ஹை வந்தப்போ ஒரு கேண்டில் பாருங்கள், ரிவர்சல் பேட்டர்ன். ஆனால் இந்த டைம் ஆல் டைம் ஹை என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அடுத்தது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன தான் மார்க்கெட் கீழே வரா மாதிரி பயமுத்தினாலும், இந்த இடத்துல மார்க்கெட் என்ன தான் கீழே வர பயமுத்தினாலும் இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அடுத்த வாரம் நிறையா இருக்குது. 23,200 அப்படிங்கிற லெவல் நான் சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் இதோட மேலே கம்பேர் பண்ணும்போது இன்னொரு 300-400 புள்ளிகள் கூட ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னையும் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா வர இருக்கிற வாரங்கள் எலெக்ஷன் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நம்ம வர திங்கட்கிழமை இல்லாமல் அடுத்த திங்கட்கிழமை அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸிட்டிங் போல் ரிப்போர்ட் வந்துடும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா விக்ஸ் நல்லா ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 20, 21, 22லேயே சஸ்டைன் ஆகுது விக்ஸு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம்லாம் இந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போய் எலெக்ஷன் வீக்கிலலாம் போய் ப்ரீமியத்தை பார்த்தோன்னா வச்சுங்களேன், அடுத்த மணி ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா 500 400 300 அப்படி இருக்குது. பேங்க் நிஃப்டியெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அடுத்த மணியே 700 800 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீமியத்தெல்லாம் கை வைக்கவே பயமாக இருக்குது. ஏன்னா வச்சுங்களேன், ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு பூம் ஆகுது. ஒரு 3 ரூபா போன வாரம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், 3 ரூபா இருக்கிற ப்ரீமியம் என்ன ஆகிடுச்சு 160 ரூபா, ஜஸ்ட் 500. 3 ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 45 ரூபா. 45 ரூபா இருக்கிற ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 160 ரூபா போகுது, கிட்டத்தட்ட 2500 ரூபா. 40 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 2500 ரூபா போகுது. நம்ம அதே நேரத்தில் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, 2500 ரூபா இருக்கிற ப்ரீமியம் அதே 50 ரூபாய்க்கும் வந்திருக்குங்கிறத எல்லாரும் மறக்கக்கூடாது. ஜாக்பாட்டு ட்ரேடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே அளவுக்கு ஜாக்பாட்டாகவும் அமையும். அதே நேரத்தில் 3 ரூபா ப்ரீமியம் 160 ரூபா போணுச்சு, 160 ரூபா ப்ரீமியம் 3 ரூபாயும் வந்துச்சுங்கிறதையும் சேஃபாக மனசில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் டைமிங்கிறதுனால விக்ஸ் அதிகமாக இருக்குது, வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அசால்ட்டாக பார்த்திங்கன்னா 2% 3% ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அந்த ஏற்ற இறக்கங்களை சரியான டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம ரூலிங் பார்ட்டி கண்டினியூ ஆனாலும் மார்க்கெட் ஒரு பையிங் ப்ரெஷர் ஒரு கரெக்ஷன் வரலாம். ரூலிங் பார்ட்டி வராமல் போனதுன்னா அதுக்கு தகுந்த மாரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் இன்னொரு 1 or 2 டேஸில் நம்ம அடுத்தடுத்த டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம், சரிங்களா? இப்போ மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. அப்படியும் நம்ம ஏதாவது டைரெக்ஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் புல்லிஷ் சைடு தான் நம்ம யோசிக்கணும். பேரிஷ் சைடு யோசிக்க வேணாம். பேரிஷ் சைடு வந்தாலும் எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பேரிஷ் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ரிசல்ட்னா எக்ஸிட்டிங் போல்லையே அதுக்கான இம்பேக்ட் இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான இன்டிமேஷனில் தான் இருக்குது. இந்த சேனலோட டாப் வரைக்கும் கூட போய் மார்க்கெட் இந்த வீக்கில் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த சேனலோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் சேனலோட மேலே உடைக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேனல்லேருந்து மேலேருந்து கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட வீக்லி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பாருங்களேன், இந்த சேனலில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட் கேண்டில், இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில், இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில். இதை நம்ம பார்த்தோன்னா இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷனில் நம்ம பார்க்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேண்டில் பேட்டர்ன்னு பார்த்துருப்போம். 3 கேண்டிலோட பேட்டர்ன் இது என்னது, ஒரு ஃபுல் ரெட் கேண்டில், ஒரு 2 க்ரீன் கேண்டில் வருது. இது வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். இதற்கு மேலே வீக்லி கேண்டில், அடுத்த கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, எல்லாமே புல்லிஷ் சினாரியோ தான் காமிக்குது. மேக்ஸிமம் மண்டே வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது, அந்த மாதிரி தான் காமிக்குது. இருந்தாலும் ஃபிப்னாசி லெவலை வச்சு, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு புது ஏரியாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபிப்னாசி லெவலை வச்சு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து இன்ட்ராடே வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிப்னாசி லெவலை வந்து ட்ரா பண்ணலாம். ஃபிப்னாசி லெவலை வந்து ட்ரா பண்ணும்போது ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் லோவுக்கும் கனெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஃபிப்னாசி வந்து 21,835 ப்ரீவியஸாக வந்த பாட்டத்தில் நான் ஃபிப்னாசியை ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதுக்கு தகுந்தாற் போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா எடுத்து எழுதிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, மார்க்கெட்டுக்கு இனிமேல் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,050 அப்படிங்கிறது நெஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,200 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இதே இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெவலை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சேனல் பேட்டர்னை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 23,382 அப்படிங்கிற லெவல் காமிக்குது பார்த்தீங்களா. இந்த லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல சேனல் பேட்டர்னுக்கும் வரும் 23,500. அது எது வரைக்கும் வரலான்னா, இந்த வீக்லியில் முடியும் போது 23,500 அப்படிங்கிறது ஒரு சேனல் பேட்டர்னுக்கு மேலே வந்து நிற்கும். மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு டோஜி ஃபார்மேஷன் கூட வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டு இங்கேருந்து நல்லா ஒரு 23,700 போயிட்டு அப்படியே 23,000லேருந்து இந்த இடத்துல 23,500 ஒரு டோஜி ஃபார்மேஷன் நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு டோஜி இப்படி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா வீக்லி கேண்டில், ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ இந்தமாரி ஒரு ஃபார்மேஷன் வருவதற்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றங்கள் இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி ஒரு ஃபார்மேஷன் வச்சுது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வீக்லியில் பார்க்கலாம். இது எல்லாமே யூகங்கள் தான். நம்மளோட யூகங்களுக்கு மார்க்கெட் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி அமைஞ்சிச்சுன்னா இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டும், கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து இப்படியே மேலே போயிட்டு பிரேக் பண்ணி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்னை இப்படி போய் தொட்டுட்டு இந்த இடத்த இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, இப்படி சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நெஃப்டிக்கான லெவல்ஸு. எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 22,790 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். சரிங்களா, இந்த டபுள் பாட்டத்தோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் பாட்டத்தோட சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்தது இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,584 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்குவோம். 22,426 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கும் ஃபிப்னாசி வந்து ட்ரா பண்ணிடலாம் நண்பர்களே. புது இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஹை டு லோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு நான் எல்லாத்தையுமே லெவல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுறேன் வீக்லியில். ஓகே, 49,339 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தென் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 49,981 ஆல் டைம் ஹை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் 2. அந்த லெவலில் ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா
50,800 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடம் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. 48,831 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 48,474 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அடுத்தது இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 48,135 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். அடுத்தது ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிடலாம். எல்லாமே வந்து மார்க்கெட் புது இடத்துல ட்ரேட் ஆகும் அப்படிங்கும் போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஃபிப்னாசி லெவலையும் மார்க் பண்ணோம், அதே நேரத்தில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்க்கணும். லெவல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அந்த ஹை கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 21,868 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,128 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,448 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட்டு இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 21,670 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 21,532 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,400 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. இது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பும் இந்த லெவல் நான் சொல்லியிருந்தேனே, இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாரி எடுக்குது. இந்த லெவல் வந்து எது வரைக்கும் போகலான்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இது வந்து போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு குருஷியலான லெவலாக தான் இருக்கணும். எப்படி இம்மிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இசிஜி மாரி போயிருப்பாருங்களா போன வாரத்துலேருந்து. எப்போதுமே ஒரு வைலண்டான மூவ்மெண்ட் இருக்கிற மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் எப்படி இசிஜி மாரி ரொம்ப ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஏன்னா இம்மிடியேட்டாக அந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டு ப்ளஸ் சேனலோட என்ட்ரி ஏரியா, இந்த சேனலோட என்ட்ரி ஏரியாக்குள்ளாரையும் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஃபிப்னாசியை நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து ட்ரா பண்ணிவிடுவோம். ப்ரீவியஸ் லெவலுக்கு கரெக்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஓகே, கரெக்டான லெவலு. இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டுக்கான புது ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டையே மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 11,500 அப்படின்னு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 11,624 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 22ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,750 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு மார்க்கெட் வந்து இப்போ சப்போர்ட்டில் தான் நிற்கிது கரெக்டாக எக்ஸாக்டாக. இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 11,443 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,347 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,285 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. நாளுக்குமே லெவல்ஸ் வந்து கொடுத்துட்டோம் நண்பர்களே. எதுவாக இருந்தாலுமே இந்த வாரம் வந்து ஒரு கிராஜுவலான அப் ட்ரெண்ட் இருக்கலாம். அதே நேரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நியூஸஸ்க்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் மண்டே வந்து ஒரு பெரிய கேப் அப்போ பெரிய கேப் டவுனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மிட் கேப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு ஏதோ ஒரு பிக் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம இன்னும் எல்லாமே வந்து ஒன் வீக் தான் இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டு. அதனால் கொஞ்சம் சேஃபாக எல்லாமே இது பண்ணுங்கள். என்ன ஆகும்னு வச்சிங்களேன், 500 ப்ரீமியம் 5000 ரூபாய்க்கு போகும், 5000 ப்ரீமியம் 500 ரூபாய்க்கும் வரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். அதனால் டெக்னிக்கல் தெரிஞ்சு ப்ராப்பரான கைடன்ஸோட பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படி இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலெக்ஷன் டைம்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். எப்போதுமே வந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாமே வந்து என்னோட வியூ தான், நான் என்னோட எதிர்பார்ப்புகள் தான். நடக்கலாம் நடக்காமலும் போகலாம்.
நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேடுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ்னு ஒரு பேப்பர் ட்ரேட் ஆப் இருக்குது, அதில் வந்து யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மற்ற ப்ரோக்கரேஜ் எதில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட அதிக லாபத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறது மேக்ஸிமம் ப்ரோக்கரேஜ் தான் இருக்கும். ப்ரோக்கரேஜை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் கம்மியான ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட்டு. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுவும் கண்டிஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 1 லேக் இருந்ததுன்னா உங்களுக்கு 1 லேக் நீங்கள் வச்சு ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா 2 லேக் 2 × 3 × 4 வரைக்கும் மார்ஜின் தருவாங்க. அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நீங்களும் இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.